ஃபித்னா என்றால் குழப்பம். எப்படி குழப்பம் என்றால், ஒரு மனிதனுக்கு என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் அதிகரித்து விடும். அது எப்ப நிகழும் என்றால், அது ஆரம்பத்தில் நிகழ்ந்துருச்சு. எங்க ஃபித்னா என்று ஹதீஸில் அடையாளப்படுத்தப்படுது என்றால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுகிற அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கடைசி காலத்தில் ஏற்பட்ட குழப்பம், அதை அறிஞர்கள் சொல்லுவாங்க அல் ஃபித்னா. அங்கிருந்து ஒன்றொன்றாக ஃபித்னா உருவாகிறது. அந்த ஃபித்னா உருவாகி, குழப்பங்கள் உருவாகி 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 இன்று நாம் அதிகமான குழப்பங்களை பார்க்கிறோம். இப்ப என்ன குழப்பம் இது? ஒரு மனிதனுக்கு, சாதாரண ஒரு பொது மகனுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத அளவு மார்க்கமும் மார்க்கம் அல்லாதவைகளும் குழம்பி போறது. இப்ப இந்த நேரத்தில் எங்களோட ஈமானை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள்லாம் பயந்தாங்க. அதாவது எங்களுக்கு நன்மை தீமை எதுன்னு தெரியாது, ஷிர்கு பிதஅத்து குஃப்ரு வழிகேடு நிஃபாக் தெரியாது, நன்மை தீமை தெரியாது, எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆயிரும். இன்றைக்கு அதை கண் கூட நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்க 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 ஃபித்னாக்கள் உருவாகும். அது இந்த ஃபித்னா, குழப்பங்கள், மழை துளிகளை போன்று ஃபித்னாக்கள். பாதிரு பில் அமால், நீங்க அமல் செஞ்சுங்க. ஃபித்னன் ககிதஅல் லைலில் முத்லிம், அதாவது இருண்ட இரவை போன்ற ஃபித்னாக்கள் வரும். இருண்ட இரவுக்குள்ள போனா எங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒரு விடயத்தை அடைஞ்சு கொள்ள இயலாது, ஒரு பாதையை பெற்றுக்கொள்ள இயலாது. இருட்டுக்குள்ள கொண்டு விட்டா எங்கிட்டு போவாரு? அப்படி இருட்டுக்குள்ள விழுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இன்றைக்கு அதை பார்க்கிறோம் சோர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி விட்டுட்டு போனாங்க? ஃபித்னாக்குள்ள, குழப்பத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் ஒரு முஃமின் அவன் இரவும் பகல போலதான் இருக்கு. அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்துக்கும் அலல் பைலா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். உங்களை நான் வெட்ட வெளிச்சமான பாதையில் விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்றது, அதனுடைய இரவும் பகலை போன்றது. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், ஒரு அழிந்து போனவனை தவிர, தன்னைத்தான் அப்படியே அழிந்து போக விடுறானே அவனை தவிர வேறு யாரும் அதில் இருந்து, அந்த பாதையில் இருந்து வழிதவறி செல்ல மாட்டார்கள். அப்ப அப்படி ஒரு பாதை எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டுட்டு போன பாதை எது தெரியுமா? இரவும் பகலை போன்ற ஒரு பாதை. இப்ப நீங்க இரவுல இருந்தாலும் அது பகல் மாதிரி இருக்கும், அவ்வளவு வெளிச்சமான பாதை, தெளிவான ஈமான், தெளிவான நம்பிக்கை, தெளிவான சுன்னா, தெளிவான வசனங்கள், தெளிவான ஆதாரங்கள், தெளிவான சான்றுகள். இதுல தான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க.